பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலம் எல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எபிரேயர் புஸ்தகம் 13வது அதிகாரம் 8வது வசனம். எபிரேயர் 13:8. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மாறாதவர். அவர் தம்முடைய அன்பிலே மாறாதவர். அவர் தம்முடைய இரட்சிப்பிலே மாறாதவர். அவர் தம்முடைய இரக்கத்திலே மாறாதவர். அவர் தம்முடைய மனதுருக்கத்திலே மாறாதவர். அவர் தம்முடைய மன்னிக்கிற சுவாபத்திலே மாறாதவர். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவராகிய இயேசு ஒரு நாளும் மாறவே மாட்டார். மல்கியா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலம் ஆகவில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் மாறாதவராய் இருக்கிறபடியினாலே யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் சொல்லியும் செய்யாதிருக்கவே மாட்டார். அவர் சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நான் மாறாதவராய் இருக்கிறபடியினாலே யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. என்னுடைய கிருபை ஒரு நாளும் மாறாது. ஆகவே நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நாம் நிர்மூலமாகாமல் இருப்பது ஆண்டவருடைய கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கிருபை நம்மை சுற்றிலும் பாதுகாப்பாக இருக்கிறது. ஆகவே ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டார். ஆகவே நாம் நிர்மூலமாகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. என்னாகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. பொய் சொல்லுகிற ஒரு மனிதன் அல்ல நம்முடைய தேவன். அவர் மனம் மாறுவதற்கு ஒரு சாதாரணமான மனுபுத்திரன் அல்ல. அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் சொல்லியும் செய்யாதிருக்க மாட்டார். அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருக்கவே மாட்டார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் வசனித்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த காலை வேளையில் ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஆகவே நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாத உனக்கு எட்டாத காரியங்கள் எல்லாம் நான் உனக்கு செய்வேன் ஆண்டவர் சொல்றார். ஆகவே இந்த காலை வேளையில அவரை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவரை மாத்திரம் பற்றி கொள்வோம். காரணம், அவர் நேற்றைக்கு மாறாதவர், அவர் இன்றைக்கு மாறாதவர், அவர் என்றைக்குமே மாறாதவர். அல்லேலூயா. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லிக் கொண்டே இருப்போம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன்,
அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்பதை அறியும் இருதயத்தை நான் என் ஜனங்களுக்கு கொடுப்பேன். இந்த காலை வேளையில் நாம் அவர் மாறாதவர் என்பதை அறியும்படி, அவர் கர்த்தர் என்பதை அறியும்படி அவர் அந்த இருதயத்தை நமக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் கொடுக்கிற அந்த இருதயத்தில் நாம் அவரை மாறாதவர் என்று அறிந்து கொள்வோம், அவர் கர்த்தர் என்று அறிந்து கொள்வோம். அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று சொல்லுகிறார். நான் அவர்களை தேவனாய் இருப்பேன். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை, என் ஜனம் ஒருபோதும் கைவிடப்படுவதில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இந்த காலை வேளையில் எவ்வளோ பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 81 அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது மனம் விட்டு நம்முடைய வாய்களை திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். உன்னை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவித்த தேவன் நானே, உன்னை ரட்சித்த தேவன் நானே, நான் மாறாதவர். உன்னை விடுவித்த தேவனை பார்த்து உன் வாயை நீ விரிவாய் திறக்கும் பொழுது நான் உன் வாழ்க்கையை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய வாயை விரிவாய் திறந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது அவர் தம்முடைய மகிமையினால் நம்மை நிரப்புவார், அவர் தம்முடைய வல்லமையினால் நிரப்புவார், அவர் தம்முடைய கிருபையினால் நிரப்புவார். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள தேவன். எப்பொழுது நாம் வாயை விரிவாய் திறந்த ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், எகிப்து தேசத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே, உன் வாயை நீ விரிவாய்த்திர, நான் அதை நிரப்புவேன். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் வாயை விரிவாய் திறந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். அவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவது இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 86 அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன் என்று சொல்லுகிறார். இந்த காலை வேளையில் அவர் ஒருவரே தேவன், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இந்த காலை வேளையில் வேதம் சொல்லுகிறது, ஆராய்ந்து முடியாத அதிசயங்களையும் எண்ணி முடியாத அற்புதங்களையும் அவர் செய்கிறார். இந்த காலை வேளையில் அவர் மாறாதவர், அவர் என்றைக்கும் மாறாதவர். ஆகவே நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, உம்முடைய மாறாத கிருபைகளுக்காக நன்றி என்று சொல்லுவோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருபோதும் மாறாத தேவன். நீர் சொன்னதை நிறைவேற்றுகிறீர் ஆண்டவரே, நீர் வசனித்து சொன்னதை நிறைவேற்றுகிற தேவன். இன்றைக்கு ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதாக. ஆண்டவரே, நீர் அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். ஒவ்வொன்றையும் நிறைவேற்றப் போகிறபடியினால் உமக்கு நன்றி. நாம் ஜெபிப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னை மறந்துவிட்டார் என்று சொல்லி ஒருவேளை யோசித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து இன்றைக்கு நீ சொல்லுகிறேன், நான் மாறாதவர், நான் உனக்கு சொன்னதை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன், நான் வசனித்து சொன்னதை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில் நீ ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையில் சுவாமி ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நீர் மாறாதவராய் இருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.